அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கிறதுங்க. பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் ஒவ்வொரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்குரிய மாதம். ஐப்பசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு அந்த இறைவனை நாம் ஆதாரிக்கிறதுக்கும் வழிபடுறதுக்கும் உரிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறதுங்க. அந்த வகையில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வாறு ஆடி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறதோ, ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நாளும் எவ்வாறு நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளாக கொண்டாடி மகிழ்கிறோமோ, அதே போல புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியாகட்டும் கிழமையாகட்டும் நாட்களாகட்டும் நமக்கு ஒவ்வொரு விசேஷத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் அதீத மகத்துவம் இருக்கப்பெறுகிறது. இந்த புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய வழிபாடாக நாம் கருதுகிறோம். பெருமாளுக்கு அன்றைய மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மாமிசம் உண்ணாம விரதம் இருப்பவர்கள் ஏராளமான மக்கள் இருக்காங்க. இன்றளவும் அதை தவறாம கடைபிடித்தும் வருகிறார்கள். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மகாலயபட்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தானே மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நல்ல விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்துல நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள்ல நாம வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாடுகள் என்ன? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையாகட்டும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. புரட்டாசி மாதம் முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க. இந்த மாதம் காலநிலையிலையும் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உடல்ல ஜீரண சக்தியானது குறையும். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்க. புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாளில் எந்த முறையில் வீட்டிலேயே எளிமையான பெருமாளை வழிபட்டு விரதத்தை நாம துவங்கலாம் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த முறையில் புரட்டாசி மாத வழிபாட்டினை நாம துவங்கிறதுனால புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளான நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கைங்க. பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமா விளங்குறது தான் புரட்டாசி. புரட்டாசியின் எந்த நாள்ல பெருமாளை நாம மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சர்வ ஏகாதசியோடு பிறக்கவிருக்கிறது. இந்த புரட்டாசி அப்படிங்கிறது சர்வ ஏகாதசியோடு இருப்பது அப்படிங்கிறது இணைந்து வருவது அப்படிங்கிறது இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சர்வ ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கே உரிய ஒரு நாள். அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய நாள்லேயே புரட்டாசி மாதம் பிறப்பு அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பு தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் வரக்கூடிய இந்த நாளில் செய்ய
செய்யக்கூடிய ஏகாதசி விரதம், ஏகாதசி பூசை மற்றும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும், பெருமாளின் கூடிய வழிபாடு ஆகட்டும் நமக்கு உயர்வான பலன்களை தரும் அப்படிங்கிறத வார்த்தைகளில் நாம் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் அப்படின்னாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் அப்படிங்கிறது பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதம் முழுவதிலையும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவர்களும் கூட புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்தா புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியும். இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் அப்படிங்கிறது வருதுங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வருது. 2வது சனிக்கிழமை 27ஆம் தேதி வருகிறதுங்க. 3வது சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 4ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி அடுத்த 4வது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சனிக்கிழமைகள் வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மைகள் ஆகியவற்றை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சனிக்கிழமைகளில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி, மாத சிவராத்திரி வருகிறதுங்க. அதே போல மற்ற சனிக்கிழமைகளும் கூடுதலான பலன்கள் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளுக்கு தளிகை இடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபடலாம். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் தான் தளிகையிட்டு வழிபடுவாங்க. அப்படி வழிபட முடியாதவர்கள் தங்களுக்கு வசதியான வாரங்களின் சனிக்கிழமைகளில் தளிகையிட்டு வழிபடலாம். அதோடு புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், சக்கரத்தாழ்வார் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் புதன்கிழமைகள்லையும் சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷமானது. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஜோதிட சாஸ்திரப்படி ஞானகாரகன் அப்படின்னு போற்றப்படுபவர் புதன் பகவான். குழந்தைகளுடைய படிப்பு, அறிவு, செல்வம், திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் தான். புதன் பகவானுக்குரிய அதிதேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமைகளில் புதன் பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். புதன் பகவானின் அருளையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள், மந்திரங்களை சொல்லி வழிபடணும். மந்திரங்கள் ஏதும் தெரியவில்லை அப்படின்றவங்க ஓம் நமோ நாராயண நமக அப்படின்ற அஷ்டாஷ்டர மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். பெருமாளுக்கு துளசி தீர்த்தம், பால், கற்கண்டு, பானகம் ஆகியவை படைத்து எளிமையாக வழிபடலாம். நேரம் இருக்கிறது அப்படிங்கிறவங்க சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை போன்ற பலவிதமான நைவேத்தியம் செய்து படைத்து வழிபடலாம். காலையில் வழிபட முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம். காலையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டவர்கள் மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபடலாம். இப்படி வழிபடுவதால பெருமாளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதத்தில் நாம் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த விரதத்தின் நாட்களின் போது நாம் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பெருமாளினுடைய நாமத்தையே நாம் உச்சரிக்கணும். அதே போல் பெருமாளுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை நாம் மேற்கொள்வது அப்படிங்கிறது நல்லது. அதாவது விரதம் இருக்கிறது, மாவிளக்கு போடுறது, தளிகைனா படையல் சொல்லுவாங்க, அது போடுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது, பஜனை செய்கிறது போன்றவை நமக்கு மிக மிக நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம்
இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது. அதாவது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு உரிய ஒரு காலகட்டம், அதாவது இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நாம் பலவிதமான விஷயங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. சனிக்கிழமைகள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி புதன்கிழமையும் வந்து விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம்.